கமலா பையனே நினைச்சுக்கிட்டு ஒரு வாரமா எதுவுமே சாப்பிடாம படுத்த படுக்கையா இருக்குமா. ஒரு ரூபாய் சாப்பாடு சாப்பிடுமா. ஒரு ரூபாய் சாப்பாடு கார்த்திகன் நம்மளை தேடி வரமாட்டாமா. வரமாட்டான். அவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாமா. அவனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா தேவைப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த அம்மா அப்பா தேவைப்படுறாங்க. அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த அம்மா அப்பா தேவைப்படுறாங்க. ஆனா இப்போ நம்ம ரெண்டு பேருமே அவனுக்கு பாரமா போயிட்டோமா. கொஞ்சம் ஞாபகம் இருக்கா? நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 7-8 வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கும்போது உனக்கினிமே பிள்ளையே வளர்க்காத கல்லடி கல்லடின்னு அத்தனை பேர் சொல்லும் போது நான் எத்தனை கோயில் குளத்துக்கு போயிருப்பேன், எத்தனை டாக்டரை பார்த்துருப்பேன், விழாதவங்க காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சி இருப்பேன். உங்ககிட்ட கெஞ்சி கூத்தாடி உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு எதுக்காக நமக்குன்னு ஒரு வாரி திட்டுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்குன்னு ஒரு வாரிசு வந்ததுங்க. ஆனா கடைசி வரைக்கும் நம்மள பாதுகாப்போன்னு நினைச்சு ஆனா பாதுகாக்காம போயிட்டாங்க. யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும், நமக்கு யாருக்கு இருக்கா இருக்காங்க வேண்டாம். இனிமே நாம யாருக்காகவும் எதுக்காகவும் வாழ வேண்டாம். நீங்க இருந்து நான் சாக வேண்டாம், நான் இருந்து நீங்க சாக வேண்டாம். எனக்கு நம்ம ரெண்டு பேருக்குமே ஏதாவது விஷத்தை சாப்பிட்டு ரெண்டு பேருமே செத்து போயிடலாம். பெத்தவங்க பிள்ளைங்க வாழ வச்சுதான் பழக்கம். ஆனா அது இந்த பிள்ளைங்களுக்கு அந்த அப்பா அம்மா தியாகம் தெரிய மாட்டேங்குது. பெத்தவங்க தியாகம் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சுயநலம். நமக்கு இருந்தது ஒரே ஒரு ஆளு பண்ண மட்டும் இல்லைன்னு சொல்றது அப்ப யாருக்காகும்? நீ சொல்றது உண்மைதான். சாப்பாடு விஷத்தை கலந்து ரெண்டு பேருமே செத்துருவோம். செத்த பிறகு அவன் வந்து பார்க்கணும். நான் விஷத்தை கையோட கொண்டு வந்திருக்கேன். நானும் ஒரு முடிவோட தான் பார்க்கிறேன். ரெண்டு பேரும் எனக்கு
என்னைக்குமே பெத்தவங்க என்னைக்குமே பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாதா? பாரமா இல்லப்பா. நீங்களும் எங்களை மாதிரி பெற்றோர்களை கண்களுக்கு இருக்கக்கூடாதா? எங்களுக்கு தானடா பிள்ளை பாசம். இந்த ஒண்ணுதானடா எங்களுக்கு இல்லப்பா.